Hey guys, இப்போ என்ட்ரன்ஸ் குள்ள போகலாம். இது வந்து டைமிங்ஸ் என்னன்னா 6:30க்கு இது வந்து லாஸ்ட்டு என் டைமிங்ஸு. சரி இன்றைக்கி மண்டே இருக்கும், சரி யாருமே இருக்க மாட்டாங்க பார்த்தா மண்டே கூட கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இது எதுனா வீக்கெண்ட்லலாம் வந்துச்சுன்னா டிக்கெட் ரேட்டு ஜாஸ்தி இருக்கும், ரூமுக்கு ஜாஸ்தி இருக்கும். அதனால் நீங்கள் எதனா வந்து இந்த மாதிரி மண்டே டியூஸ்டே வீக் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு பறவை இங்கே இருக்குது பாருங்கள், சரின்ட்டு அதை பார்க்குது. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து ஏதோ சொல்லுவாங்க, விளையாட்டு இல்லை, ஏதோ ஒரு வீரங்கியை ஏதோ போய் அடிவாங்க போல. அதுதான் அங்கே ஒரு அங்கிள் வந்து புக் சேல் பண்ணுறாங்க. எல்லா மரங்கள்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. புக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா, புக்ஸ் இல்லைங்க, அது ஃபோட்டோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்களே, அது வந்து மேல வந்து நடக்கும். அப்போ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஜனங்க வேறு லெவலில் இருக்கும். ஜனம் ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் நல்லாயிருக்கு. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்குறதே இல்லை, எங்கே எதுவுமே இருக்கிறது இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன சின்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். அடுத்து இங்கே தான் ஒரு ஃப்ளவரோட ஒரு வீட்டுக்குள்ளே பூ வச்ச மாதிரி இருக்குது. வாங்க அதை போய் பார்க்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ செடிகள் பாருங்கள். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. இதுக்கு இப்போவே ஃபாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் எதுவுமே இருக்காது போல். ஃபாக் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பார்த்துக்கோங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ வந்து எல்லாம் பாட்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. எல்லாம் பூங்கெல்லாம் சேமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து மேலே விசிட் பண்ணால் அப்போ தான் எல்லாம் பூங்க இருக்கும். அதுக்காக தான் ப்ரிப்ரேஷன் எல்லாம் பாருங்கள், எல்லாம் வச்சுருக்காங்க ஆல்ரெடி. பாட்ஸ் எல்லாம் மேக்காக இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்க்கலாம், மேலே ஆனால் வரலாம். அடுத்து எங்கே போகிறது? அங்கே இன்னொரு வீடு மாதிரி இருக்குது, அங்கே போகலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்த ஃபேமிலியோடு வாங்க, ஆனால் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க, அது ஒரு வாட்டி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. பாருங்கள், ஒரு இரும்புக்குள்ளே இரும்பு ஃபிட் பண்ணிட்டு அதுக்குள்ளே செடி. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து மலையாளிஸ் நிறைய பேர் வராங்க, ஏன்னா பக்கத்தில் இருக்குல்ல, அதனால் அவங்க வந்து டக்குன்னு வராங்க. இங்கே பசங்களோட பூஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் ரொம்ப நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்பவே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண் ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியுது. அப்போ ஏன்னா வேலை போய் அதே வேலையாக போய் இப்போ தான் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளவர்ஸ்
ஃப்ளவர்ஸ் வந்து இப்போவே இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா இதே நம்ம வந்து மேலே வந்து இன்னும் எப்படி இருக்கும் மேலெல்லாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ வந்து இன்னும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போது அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போகலாங்க. அந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அதோட வியூ இப்படி தான் இருக்குது. ஃபோனில் வேறு சார்ஜ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம போய் பவர் பேங்க் எடுத்துன்னு வரணும். ஃபோனில் வேறு சார்ஜ் ஆகிடுச்சு. போய் பவர் பேங்க் எடுத்துன்னு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 20 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்து விடலாம். சின்ன ஃப்ளவர்ஸ் இந்த மரம் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பெரிய மரம் நினைக்கிறேன் இது. இங்கே ஏதோ ஒரு 1000 இயர்ஸ் மரம் எதுவும் இருக்குன்னு சொன்னாங்க. 1000 வருஷம் பழங்கால மரம் எதுவும் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எங்கன்னு தெரியல. இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 2 சைக்கிள் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இங்கே எதுவும் இல்லை, க்ளோஸ். அடுத்து இந்த மரம் தான் பெருசாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெருசாக இருக்குது. சின்னதாக டெக்கரேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மரம் தான் பெருசாக பாருங்கள். ஃபுல் கோல்டாக இருக்குது. கையெல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்குது, தாங்க முடியல. இங்கே பாருங்கள் நம்ம இந்தியா மேப். அதாங்க. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சுற்றிக்கிறோம், இன்னும் வெளியே போகல. அப்புறம் இங்கே பாருங்கள் நம் தமிழ்நாட்டோட கோபுரம் எப்படி இருக்குது. சின்ன சின்ன பேர்டோட ஹம்மிங் சவுண்டு அதெல்லாம் நம்ம ஊரில் எங்கே இருக்குது. சவுண்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது. கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். இந்த மாதிரி நிறைய வாட்டர் பியூரிஃபையர் நிறையா இங்கே வச்சுருக்காங்க. இங்கேன்னு இல்லை, இன்னும் நிறைய பக்கம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பக்கம் இருந்துச்சுன்னா தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. இங்கே வந்து தண்ணிக்கே ப்ராப்ளம் இல்லைங்க. தண்ணிக்கே ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம சென்னையில் தண்ணிக்கு தான் ப்ராப்ளமே. இங்கே தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. கை வேறு ரொம்ப கோல்டாக இருக்குங்க. கரெக்டாக நான் வர சாயங்காலம் வந்துங்கிறேன்னா 6 o'clock 6:40 இது க்ளோஸ் போயிடுவாங்க. கை வேறு ரொம்ப கோல்டாக இருக்குது. 100 kg என்னென்னு அது என்ன 100 kgன்னு தெரியல பாருங்க. 100 kgன்னு போட்டிருக்காங்க. இன்னும் பார்க்குறதுக்கு இங்கே நிறையா இருக்குங்க. ஒரு டைம் இல்லை. இங்கே பாருங்கள் இப்போ தான் சன்செட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெயில் மறையும் போதே கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதுதான் ரொம்ப பெரிய மரம் இருக்கிறதுல. செம்மையாக இருக்குது. எல்லாம் ஆயிடுச்சு. இதுதான் எக்ஸிட். இந்த வியூ தான் ரொம்ப நல்லா இருக்குது. இது இருக்குது அவ்வளோ நல்லா பார்த்துங்கிறாங்க. ஓகே, எக்ஸிட்டுக்கு வந்துட்டாங்க. லாஸ்ட் இது தான் பொட்டானிக்கல் கார்டன். கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் நினைக்கிறேன். இதான் லாஸ்ட். இங்கே பாருங்கள் ஒரு சிங்கம். இதுதான் எக்ஸிட். அவ்வளோதாங்க, பொட்டானிக்கல் கார்டன் முடிஞ்சிடுச்சு.